ஸோ ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு நவுன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ நவுன்ன்ற வேர்ட் வந்து லேட்டினில் நாமன்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதோட ரியல் மீனிங் என்னென்னா நேம்னு அர்த்தம். ஸோ என்னென்ன நவுன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், ப்ளூரல் நவுன், சிங்குலர் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ ஒரு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன்னா என்னென்னா, தி ரெப்ரசன்ட் த நேம் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் அ திங். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்ன்ற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆல்வேஸ் ரைட் ப்ராப்பர் நவுன்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஒரு ப்ராப்பர் நவுன் எழுதுறப்ப அதோட ஸ்டார்டிங்கே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவோம். தெரியுதா? இங்கே பாருங்கள், சென்னை, மண்டே, இதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ். அடுத்து காமன் நவுன். இட் ரெஃபர்ஸ் டு த ஜெனட்டிக் ஐட்டம், குரூப் ஆர் பிளேஸ், அன்லைக் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ ப்ராப்பர் நவுன் மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் இதை சொல்லாமல் ஒரு குரூப்பானதை பற்றி பேசுகிறது தான் காமன் நவுன். தே ஆர் நாட் யூஸ் டு ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் பீப்புள், பிளேசஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். Common nouns are not capitalized unless they appear at the beginning of a sentence. So proper nounல starting எப்பயுமே capital இருக்குன்னு சொன்னேன்ல, common nounல எல்லா வேர்ட்ஸையும் capitalize பண்ண மாட்டோம். unless அது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கு. இப்போ சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் காமன் நவுன் இருக்குன்னா நம்ம அதை வந்து கேபிட்டல் பண்ணி தான் எழுதணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ பாட் அ பென் எஸ்டர்டே. பென்னுன்றது காமனாக, ஸ்பெசிஃபிக்காக அதை இதை பற்றி சொல்லலை. ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், என்ன ஸ்கூல்னு சொல்லலை. ஸ்கூல்ன்றது காமன் நவுன், பென் காமனாக. அடுத்து நம்ம பார்க்கலாமா? இப்போ சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுன் வந்து யூஸ் டு நேம் அ சிங்கிள் பர்சன், பிளேஸ், அனிமல், பேர்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு சிங்கிள், ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் சிங்குலர் நவுன். தேர் இஸ் அ லிட்டில் பாய். இங்கே ஒரே ஒரு பாய் பற்றி தானே பேசுகிறோம். பாய்ஸ்ன்னு வந்தால் தான் ப்ளூரல் நவுன். ஓகேவா? திஸ் இஸ் மை சன். சன்னுன்றது ஒன்று தானே. சன்ஸ்னால் தான் நிறைய பேர்னு அர்த்தம். ஸோ சன். ஓகேவா? இது வந்து சிங்குலர் நவுன். அடுத்து ப்ளூரல் நவுனுக்கு போவோமா? ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள், பிளேசஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அது ப்ளூரல் நவுன்னு சொல்லுவோம். மேட் பை ஆடிங் எஸ், இஎஸ், நான் சன்ஸ்னு சொன்ன இதெல்லாம் ஆட் பண்ணால் ப்ளூரல் நவுன்ஸ் மாதிரி ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் சம் ஆப்பிள்ஸ். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஆப்பிள் மட்டும் வந்திருந்தா சிங்குலர் நவுன். எஸ் ஆட் ஆயிருக்கனால ப்ளூரல் நவுன். ஏன்னா நிறைய ஆப்பிள்ஸ் பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். அடுத்து வந்து கவுண்டபிள் நவுன். ஸோ கவுண்டபிள் நவுன்னா என்னென்னா, இட் கேன் பி கவுண்டட் ஆர் மெஷர்ட். ஓகேவா? ஒரு சில விஷயத்தை நம்மளால கவுண்ட் பண்ண முடியல, அதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், மாம் ஆஸ்க் மீ டு பை அ டசன் எக்ஸ். எங்கே எத்தனை எக்ஸு? டசன். டசன்னா 12ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டசன் எக்ஸ். ஓகேவா? ஐ சா ஆன் ஏரோப்ளேன். இங்கே ஆன்னா ஒன்று தான் குறிக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 1. ஸோ அதனால தான் இங்கே வந்து கவுண்டபிள் நவுன் இதுக்கு கீழே வருது. அன்கவுண்டபிள் நவுன் பற்றி பார்க்கலாமா? இதை வந்து cannot be counted. இது அன்கவுண்டபிள்ன்ற வேர்டு வரப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், கவுண்ட் பண்ண முடியாது, எவ்வளோ இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இட் இன்க்ளூட்ஸ் போத் கான்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இது ரெண்டு நவுன்ஸ் என்னென்னா அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது இன்க்ளூட்ஸ் போத். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஐ ஹாவ் அ கப் ஆஃப் டீ. எவ்வளோ டீ இருக்குது? கப் ஆஃப் டீ தான் தெரியும், அந்த கப்புக்குள்ளே எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இது அன்கவுண்டபிள். இப்போ வந்து கலெக்டிவ் நவுன். இது வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அனிமல்ஸ் ஆர் பீப்புள். கலெக்ஷன் நிறையா இருக்கு, குரூப்னு வச்சுக்கலாம். கலெக்டிவ் நவுன்னா இங்கே குரூப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே நம்ம எப்பயுமே ஒரு ஷீப், அனிமல்ஸ் சொல்கிறப்போ ஒரு கலெக்டிவ் நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம் கரெக்டாக. ஃப்ளாக் ஆஃப் ஷீப், அ ஹர்ட் ஆஃப் எலிஃபெண்ட். ஒரு எலிஃபெண்ட் இருக்குது சொல்கிறதுக்கும் நிறைய எலிஃபெண்ட் இருக்குது சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருக்கும்போது அதை நம்ம ஹர்ட் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஷீப் இருக்கிறதுக்கும் நிறைய ஷீப் இருக்கிறதுக்கும் ஃப்ளாக் ஆஃப் ஷீப்னு சொல்லுவோம். அதனால தான் இது கலெக்டிவ் நவுன், அதாவது நிறைய இருக்கிறது. அடுத்து கான்க்ரீட் நவுன். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்ல கான்க்ரீட் நவுன் வந்துச்சுல, அது பேர் தான். வாங்க பார்ப்போம் என்னென்னு. ரெஃபர்ஸ் டு த ஆப்ஜெக்ட் that are materials and can be perceived by human senses. அதாவது ஹியூமன் சென்ஸ் 5 இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். டச், ஹியரிங், சைட், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இதெல்லாம் வச்சு ஒரு மெட்டீரியல் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. இப்போ நம்ம கண் இருக்கனால தான் இங்கே ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்குறோம் கரெக்டாக. அதெல்லாம் தான் இது கீழே வருது. இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். த புக் இஸ் ஆன் த சேர். புக்கு எது மேலே இருக்குன்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்?
சைட் வச்சு தானே, ஸ்மெல் வச்சு இல்லை அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கான்க்ரீட் நவுன். எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? சைட் வச்சு. த புக் இஸ் ஆன் த சேர். இங்கே பாருங்க, இட்ஸ் ஆப்போசிட் டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்ம என்ன அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு பார்த்தா ஏன் இது ஆப்போசிட் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இது வந்து தட் கேன் நாட் பி பர்சீவ்ட். அதாவது 5 சென்சஸ்னாலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாது, இது இருக்குன்னே சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ லவ் பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர பார்க்கவோ டச் பண்ணவும் முடியாதுல்ல. எமோஷன் அது. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கரேஜ் லெஃப்ட். கரேஜ்ன்றதை ஃபீல் தான் பண்ண முடியும் தவிர பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது. அதனால தான் இட் கேன் நாட் பி பர்சீவ்ட் பை த 5 சென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கும் அந்த நவுனுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இதே ஆப்போசிட் சொல்கிறாங்கன்னு இது ரெண்டுமே தான் நம்ம அது கீழே கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ இதோட நவுன்ஸ் டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில் வீடியோ நிறையா கொண்டு வரேன். தேங்க்யூ கைஸ்.